ஓம் நம சிவாய. இந்த மாதம் தை அமாவாசை வருகிறது. தை அமாவாசை என்பது வருடத்தில் மாதாந்திர அமாவாசையை விட சிறந்தது. வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் 28 நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசை வருகிறது. அன்று பித்ரு தர்ப்பணம், நீத்தார் வழிபாடு நாம் செய்யறதுக்கு கடமைப்பட்டவர்கள். இதில் அப்பா இல்லாதவர்கள் தான் இதை செய்ய வேண்டும். இதில் வருஷத்தில் 3 அமாவாசை ரொம்ப முக்கியம். ஒன்று ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை, இன்னொன்று புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை, மூன்றாவது தை அமாவாசை. ஸோ இந்த தை அமாவாசை என்பது அதனுடைய முக்கியத்துவம் என்ன, நாம் எத்தகைய நீத்தார் கடன் செய்ய வேண்டும், எப்படி வழிபட வேண்டும், எப்படி விரதம் இருக்க வேண்டும், எந்த வகையான தர்மமோ தானமோ செய்ய வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்வோம். இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களும் பயனடைவார்கள். இந்த வருடம் தை அமாவாசை வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வருகிறது. தை மாதம் 26ஆம் தேதி, 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 7:53 10ஆம் தேதி அதிகாலை 4:34 வரை அமாவாசை திதி இருக்கிறது. அமாவாசை என்று நாம் வழிபாடும் செய்ய வேண்டும், நீத்தார்கடனும் செய்ய வேண்டும், விரதம் இருக்க வேண்டும், படையல் படைக்க வேண்டும். அமாவாசை என்று கண்டிப்பாக வாழைக்காய் சமைக்க வேண்டும். வழிபாடு எதற்காக என்றால், பித்ரு தர்ப்பணம், நீத்தார் கடன் என்பது பொதுவாக மாதந்தோறும் நாம் அமாவாசை என்று செய்கிறோம். நீத்தார் கடன் என்பது சரியாக செய்துவிட்டால் நம் வாழ்க்கையில் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். படிப்பு சரியாக வரலையா, நல்லா வரும். உத்தியோகம் நல்லா கிடைக்கலையா, கிடைக்கும். கல்யாணம் ஆகலையா, ஆகும். குழந்தை பேர் வேணுமா, அமையும். இவை எல்லாமே நன்கு அமையும். இந்த நாளை நாம் ஏன் விரத நாள் என்று சொல்கிறோம்? இப்போ நவக்கிரகங்கள் 9, அதில் சூரியன் 1, சந்திரன் 1. சூரியன் என்ற நவக்கிரகம் ஜாதகத்தில் இருக்கும் இடத்தை பார்க்கும் பொழுது தந்தை வழி பற்றி விவரம் நமக்கு தெரிய வரும். அதை வைத்து சொல்வார்கள். சந்திரன் இருக்கும் இடத்தை வைத்து தாய் வழி உறவு எப்படி இருக்கிறது, தாய்மாமன்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். இந்த நம்முடைய அப்பாவுடைய மூதாதையர்களும் அம்மாவுடைய மூதாதையர்களையும் பற்றி சொல்வதற்கு இந்த 2 கிரகங்கள் ஜோதிடருக்கு பயன்படுகின்றன. சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் சந்திக்கும் நாள் அமாவாசை. அதனால் அன்றைக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். நீத்தாருக்கு படையல் படைக்க வேண்டும், தானம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், புனித நீர் ஆட வேண்டும். பாபநாசம், ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் தீர்த்தக்கரையிலோ நதிக்கரையிலோ அது கடற்கரையிலோ போயிருந்து இந்த புண்ணிய நாளில் சிலர் இந்த வழிபாடையும் விரதத்தையும் செய்வார்கள். அதை ஏன் அமாவாசை என்று செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளுமே சிறப்பு, ஒவ்வொரு அமாவாசையுமே சிறப்பு. ஆனால் சில நட்சத்திரம் முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்தது. அதனால்தான் சில கிரகங்கள் முன்னோர் வழிபாட்டுக்கு இது உகந்தது என்ற காரணத்தால் தான் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வரும்பொழுது அமாவாசை என்று இந்த வழிபாடு செய்கிறோம். விரதம் இருப்பதாக இருந்தால் 9ஆம் தேதி விரதம் இருக்க வேண்டும். தர்ப்பணம் செய்பவர்கள் அன்று காலை 8 மணி முதல் பகல் 12 மணிக்குள் தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆனால் உண்மையிலேயே சூரியன் உச்சிக்கு வருகிற நேரம் 11 to 12 தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறந்த நேரம், நல்லவை நடக்கும். படையல் செய்வது என்பது 1:15 முதல் 3 மணி முடிய படையல் செய்யலாம்.
விளக்கேற்றி வழிபடுவது மாலை 6:30 to 7:30 கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வைக்கலாம், அல்லது வீட்டில் விளக்கேற்றி வைக்கலாம். வீட்டில் நாம் தான் தினமும் விளக்கேற்றுகிறோமே என்றால் அந்த தினமும் ஏற்றுகின்ற விளக்கு அப்படியே நாம் ஏற்ற வேண்டும். அதற்கு துணையாக அகல் விளக்கு ஒன்று ஏற்ற வேண்டும். அதில் பஞ்சுத்திரி போட வேண்டும். நெய் அல்லது நல்லெண்ணெய் மட்டுமே ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அந்த அகல் விளக்கை நாம் ஏற்றி வேண்டிக் கொள்ள வேண்டும். புரோகிதரை அழைத்து தர்ப்பணங்களுக்குரிய மந்திரங்கள் சொல்லி செய்யலாம். புரோகிதர் பக்கத்தில் இல்லாவிட்டால் அந்த மந்திரம் ரெக்கார்டில் போட்டு அதை கேட்டபடியே அனுசரித்து செய்யலாம். அதற்குரிய பயிற்சியை முன்னாலேயே பெற்றுக்கொள்ளலாம். பெண்கள் செய்யலாமா என்றால் செய்யலாம், கணவர் இல்லாதவர் தான் செய்யலாம். ஆனால் அப்பா இல்லை என்றால் தான் பையன் இதை செய்ய வேண்டும். பிறகு என்ன வகையான பொருட்களை கொடுக்கலாம் என்றால், அரிசியும் வாழைக்காயும் வைத்து நாம் சிலருக்கு கொடுக்கலாம். இலையில் படையல் மத்தியானம் செய்வதற்கு முன்னால் காக்கைக்கு அன்னமிடல் வேண்டும். காக்கைக்கு அன்னம் போடும் இடத்தை நன்றாக கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சாதம், பருப்பு, நெய் கொஞ்சம் அதிலே ஊற்றி பிசைந்து போட வேண்டும். நாம் அப்படி செய்ய ஆரம்பித்தால் தினமுமே காக்கைகள் நம்முடைய வீட்டுக்கு வரும். அது நாம் செய்த பெரிய புண்ணியம். மூதாதையர்கள் வந்து சாப்பிடுவது என்பது நமது நம்பிக்கை. மதியம் படையலில் முன்னோர்களுக்கு பிடித்தவற்றை, நம்ம அப்பாவுக்கு எது பிடிக்கும், தாத்தாவுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து அதை செய்யணும். குறைந்தபட்சம் 2 பேருக்காவது சாப்பாடு போடணும். பக்கத்தில் ஆட்கள் கிடைக்கலையா, நாய்க்கு சாதம் போடலாம், பூனைக்கு சாதம் போடலாம், குளத்தங்கரைக்கு போனால் மீனுக்கு சாதம் போடலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், சாதுக்களுக்கு கொடுக்கலாம், காகுகளுக்கு கொடுக்கலாம். இப்படியாக எந்த வகையெல்லாம் நமக்கு முடியுமோ அந்த வகையிலெல்லாம் உணவு பிறருக்கு தானமாக செய்து நாம் மூதாதையர்களை திருப்திப்படுத்தலாம். எள்ளும் தண்ணீரும் குளித்துவிட்டு விபூதி அணிந்து கொண்டு கண்டிப்பாக யாராவது இருவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். ஏழைகளுக்கு முடிந்த எண்ணிக்கையில் உணவு கொடுக்கலாம். மூதாதையர்கள் அன்று பித்ருக்கள் ரூபமாக நம் வீட்டை சுற்றி வருவதாக நம்முடைய சமய நம்பிக்கை. பிறகு எங்கு தர்ப்பணம் செய்யலாம் என்று சிலர் கேட்கிறார்கள். வீட்டிலேயே செய்யலாம், அல்லது புரோகிதர் வீட்டில் போய் செய்யலாம். புரோகிதரத்தை வைத்து கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கும் குளத்தங்கரையில் செய்யலாம், ஆற்றங்கரையில் செய்யலாம். தர்ப்பணம் செய்த பிறகு பூஜை செய்ய வேண்டும். பிறகுதான் படையல் வைத்து காக்கைக்கு அன்னமிட்டு பிறகு அன்னதானம் செய்து நாம் சாப்பிட வேண்டும். ஆகவே மாலை 6 மணிக்கு பிறகு மூதாதையர்களை நினைத்து நாம் அகல் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். பெரியோர்களும் தெய்வமும் நடமாடும் கடவுள். இந்த நீத்தார்கடன் என்பது மனமுவந்து பிரார்த்தித்து செய்ய வேண்டும். நாம் நன்றி உணர்வோடு செய்ய வேண்டும். வாழ்க்கையில் எல்லா வகையிலும் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும், மலர்ச்சி ஏற்படும். ஆகவே இந்த தை அமாவாசையினுடைய காரணங்கள், என்ன செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும், என்ன தானம் செய்ய வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எது தர்மம், என்ன நன்மை நமக்கு கிடைக்கும் என்பதையெல்லாம் விரிவாக பார்த்தோம். ஆகவே இதை நன்கு புரிந்து கொண்டு தை அமாவாசை என்று நீங்களும் யார் யாருக்கெல்லாம் தகப்பனார் இல்லையோ அவர்களெல்லாம் இந்த முறையில் தை அமாவாசை தர்ப்பணம் செய்து பித்ருக்களை திருப்திப்படுத்தி மூதாதையர்களை வழிபட்டு எல்லா வளமும் பெற்று வாழ்வீர்களாக. ஓம் நம சிவாய.